ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆன்மீக அன்பர்களே, சாயி சொந்தங்களே, உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளே, சாய்நாதருடைய அருட்கொடையை சொல்வதென்றால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையிலே எனக்கு அவர் அருளியது ஏராளம் ஏராளம். இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை நிறுவிய உடனே எனக்கு மிகவும் பிடித்தமான தமிழ் மொழியிலே பாபாவிற்கு ஆரத்தி பாடல் எழுத வேண்டும் என்று எனக்கு பேரவாவாக இருந்தது. நானும் கூட சில பாடல்களை எழுதி அதற்காக பரிசுகளில் வென்றிருக்கிறேன். ஆனாலும் கூட பாபாவிற்கு எழுத வேண்டும் என்று மனதிலே சங்கல்பம் செய்து கொண்டாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் கடந்து விட்டது. எனக்கு அந்த எண்ணமும் பிறகு அந்த எண்ணம் வரவில்லை. ஆனாலும் கூட அதை நினைத்து கொண்டே இருக்கிறேன். சரி, நாளைக்கு எழுதலாம் என்று நாட்களை தள்ளிக்கொண்டே போய்விட்டது. ஒரு சோம்பேறித்தனம் என்று சொல்வதோ அல்லது அதற்கு என்ன பொருள் சொல்வது என்று தெரியவில்லை. எனக்கு எழுத முடியும், நான் நன்றாக எழுத வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொண்டிருந்தேன். பாபாவிற்கு ஆத்மார்த்தமாக தமிழிலே நல்ல சொற்களை வைத்து ஆரத்தி பாடலை எழுத வேண்டும் என்கின்ற பேரவா மட்டும் என்னுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆனால் அதற்கான நேரம் கனியவில்லையோ அல்லது நான் சோம்பேறித்தனமாக இருந்தேனோ என்று தெரியவில்லை. பிறகு என்ன ஆயிற்று, எனக்கு ஒரு சில வருடங்கள் ஒரு சில நேரங்களில் எனக்கு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்களே, அதுபோல் சிறுநீர் கழிக்கும் பொழுது காலையில் எழுந்து சென்றோமானால் கொஞ்சம் வலி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் திடீரென்று, இது அடிக்கடி வருவதில்லை, ஒரு 2 வருடத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனால் கூட பாருங்கள், அன்றைய தினத்தில் இரவு நேரம் சுமார் மணி 3:30 மணி இருக்கும். இரவில் என் வயிற்றை, அதாவது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வருகிறது. வயிறு முழுக்க சிறுநீர் இருக்கிறது. நான் போனேன், கழிவறைக்கு சென்றால் ஒரு சொட்டு கூட சிறுநீர் வரவில்லை. என்ன செய்வது? எனக்கு மிகவும் மன உளைச்சலாகிவிட்டது. என்ன ஆகுமோ தெரியவில்லை. இப்பொழுது நம்முடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்? நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகிறதா? நேரம் எண்ணப்படுகிறதா? சாய்நாதருக்கு நாம் நல்ல விதமாகத்தானே நாம் பூஜைகளை புனஸ்காரங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். விரதங்களை நல்ல விதமாக கடைபிடிக்கிறோம். வருகின்ற பக்தர்களை நல்ல விதமாக வழிநடத்துகிறோம். ஆனாலும் கூட நமக்கு ஏன் இப்படி சோதனை வருகிறது என்கின்ற ஒரு மன வருத்தத்திலே மிகவும் பயமாகிவிட்டது. எனக்கு என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் மற்றவர்களையும் எழுப்பதற்கு பயம். ஏனென்று சொன்னால் அவர்கள் பயந்து விடுவார்கள். நான் எப்பொழுதும் தாங்கிக் கொள்ளுபவன், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்னது போல நான் இதயத்தை கல்லாக்கி வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அன்பர்களில் நானும் ஒருவன். நானே இப்படி அவர்களை பயமுறுத்தினால் எப்படி அது நடக்கும் என்கின்ற பயத்திலே கல்லாகி உருகி அப்படியே உட்கார்ந்து விட்டேன். என்ன செய்வது தெரியவில்லை என்று. அப்பொழுது திடீரென்று எனக்கு எண்ணத்தில் உதித்தது, அப்பப்பா, நாம் பாபாவிற்கு ஆரத்தி பாடல் எழுத வேண்டும் என்று நினைத்தோமே, இது நாள் வரையில் நாம் எழுதாமல் இருக்கிறோமே, இது நல்லதல்லவே. அட்லீஸ்ட் இந்த நேரத்திலாவது நாம் அதை எழுதி நல்ல விதமாக அதை பாடுவதற்கு முயற்சி செய்வோம். அதாவது இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரைவனை பள்ளியானேன்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் சொன்னார். நான் கபவாதம் தொண்டை கட்டி கலகலன பற்கிட்டி நான் காலன் வரும்பொழுது உன்னுடைய பெயரை நான் சொல்லவே முடியாது, நான் மறந்து விடுவேன். அதற்காக நான் இப்பொழுது சொல்லுகிறேன் உன் பெயரை, நீ கணக்கிலே வைத்துக்கொள் என்று சொன்ன அந்த ஆழ்வாரை போல நான் என்ன செய்தேன், அப்பா எனக்கு என்ன என்று தெரியவில்லை, எனக்கு இப்பொழுதே பயமாக இருக்கிறது, உன் பெயரை சொல்வதற்கு இப்பொழுதாவது நேரம் கிடைத்தது, இந்த நேரத்தில் எனக்கு வயிற்றில் இருக்கிற சிறுநீர் வெளியில் வருமா தெரியல,
எந்த ஆப்ரேஷன் நான் பண்ணணுமோ தெரியல, எந்த மருத்துவமனைக்கு நான் ஓடணும்னு தெரியல காலையில் எழுந்து. ஆகினால தயவு செய்து என்னை காப்பாற்றுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட நான் வந்து இந்த பாடலை ஒரு நோட்டை எடுத்து பேனா வச்சு எழுதுனுங்க. எழுதிட்டு என்ன செஞ்சேன், பேனா கவரை மூடினேன். மூடிட்டு மறுபடியும் பாத்ரூமுக்கு போகிறேன். போனால் வயிற்றில் ஒரு சொட்டு சிறுநீர் இல்லை, எல்லாம் இறங்கிடுச்சு. வயிறு காலி ஆயிடுச்சு, மனசு நிறைஞ்சிடுச்சு. என்னுடைய அந்த பயந்து போன அந்த இது வந்து பக்காவாக பாபா வந்து துணை இருந்தார். அழகாக வந்து எனக்கு வழிகாட்டினார் வழித்துணை பாபா. அந்த பாடலை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவாவினாலே இதை போடுறேன். இப்போ வந்து இதில் வந்து நல்லா, இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து தமிழில் ஆரத்தின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தமிழில் நம்ம ஆரத்தி பாடுறோம். நீங்கள் சில பேர் நம்ம நண்பர்கள் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்தவர்கள் இதை கேட்டிருப்பார்கள், வராதவர்கள் கூட இதை கேட்க வேண்டும். அநேக அன்பர்கள் இதை பார்த்து இதை கேட்டு மகிழ வேண்டும் என்கின்ற ஒரு உந்ததினாலும் அவாவினாலும் நான் இதை உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம். சர்க்குருநாத சடுதியில் வந்திட, சர்க்குருநாத சடுதியில் வந்திட ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம். தொல்லைகள் நீங்கிட வல்லமை வந்திட ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம். எல்லா சுபிஷமும் எங்களை சேர, எல்லா சுபிஷமும் எங்களை சேர ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம். கூடி செய்தோம் தொழுகையை நாங்கள், கூடவே வாருமையா, எங்கள் கூடவே வாருமையா. நாடி பக்தரை நலமுற செய்திட, நாடி பக்தரை நலமுற செய்திட நாதரே வாருமையா, குருநாதரே வாருமையா. வழி துணை பாபா வந்தமை காத்து வாழ்விலும் துணை செய்வே, எங்கள் வாழ்விலும் துணை செய்வே. பழிகளை நீக்கிட பாவம் போக்கிட, பழிகளை நீக்கிட பாவம் போக்கிட பாபா வந்தருள்வே, எங்கள் பாபா வந்தருள்வே. உங்களை நோக்கி போரடி வந்தார் 100 அடி வருவீரே, நீர் எம்மிடம் வருவீரே. தங்களுக்காக ஆரத்தி செய்தோம், தங்களுக்காக ஆரத்தி செய்தோம். தாங்கிடவா துமையா, எம்மை தாங்கிடவா துமையா. தோனியின் நெருப்பினில் எங்களின் துன்பம் தூசு தூசாகும், எல்லா நோயும் தூசாகும். பகலவனை கண்ட பனி போல் எல்லாம், பகலவனை கண்ட பனி போல் எல்லாம் பாங்காய் மாறிவிடும், நல்ல பாங்காய் மாறிவிடும். சீரடி வந்து தரிசனம் செய்ய சீக்கிரம் துணை செய்வே, நீர் சீக்கிரம் துணை செய்வே. காலடி பட்ட மண்மனையெல்லாம், காலடி பட்ட மண்மனையெல்லாம்
கண்கள் தொழ வேண்டும், எங்கள் கண்கள் தொழ வேண்டும். அல்லாஹ் இயேசு ஹரிஹர தேவர் எல்லாம் நீரன்றோ, அவர் எல்லாம் நீரன்றோ. கொல்லா பழிப்பிணி போக்கி எங்களை, கொல்லா பழிப்பிணி போக்கி எங்களை நல்லவராக்கிடுவே, இன்னும் வல்லவராக்கிடுவே. ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம். குருநாத சடுதியில் வந்திட, குருநாத சடுதியில் வந்திட ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம், ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம். சர்க்குருநாதர் சடுதியில் வந்திட, சர்க்குருநாதர் சடுதியில் வந்திட ஆரத்தி செய்கின்றோம், நாம் ஆரத்தி செய்கின்றோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இடையில இந்த புகைப்படம் எடுக்கும் பொழுது ஒரு சில இடையூறுகள் இருந்தது, அது நானே எடுத்துக்கொள்கிறேன். சில வசதிகள் இடத்துல இல்லை, ஆகையினாலே அது அப்படி அமைந்தது. அதற்காக உங்களிடத்தில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் கூட வருகின்ற காலங்களில் அதற்கான ஆட்களை வைத்து முறையாக நெறியாக மிகவும் உயர்வாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதிவுகளை நான் போடுவதற்கு தயாராக இருக்கிறேன். பாபா அதற்கு துணை இருப்பார். நீங்களும் அதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக அமைந்து உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சொந்தங்களான சகோதர சகோதரிகளான சாயி பக்தர்களுக்கு மகிழ்ச்சியையும் உயர்வையும் நல்ல வழிகாட்டுதலையும் அளித்து நானும் இன்புற்று மற்றவர்களையும் இன்புற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு நானும் எனக்கு பின்னால் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களான ஆயிரக்கணக்கான இந்த பிரார்த்தனை குழு அன்பர்களும் சேர்ந்து இணைந்து இதை செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்காக உங்கள் சகோதரன் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து சாய்ராம்ஜி. நன்றி. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.